வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழில் ஃப்ரீ டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் பொற்களி சீரியஸில் டார்கெட் 2ல் 3வது வீடியோ. நம்ம இந்த சீரியஸில் 5000 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது வரையும் டெலகிராமில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கான பிடிஎஃப் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோக்கான லிங்க்கும் டெலகிராமில் அப்டேட் ஆகும். ஒரு வேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ரெகுலராக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2 குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க, அதே போல் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே டார்கெட் 1ல் இருக்கக்கூடிய 20 தேர்வுகள் முடிச்சுட்டு டார்கெட் 2ல் 3வது தேர்வு பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே நடைபெற்ற தமிழ் முந்தையாண்டு வினாத்தாள் தொகுப்பு 3 புத்தகங்களாக இருக்கும். 14 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் இருக்கும். இது வேணுன்றவங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது 2 புக்கு வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க எல்லா விதமான தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, அதே போல் பொது தமிழ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், மேக்ஸ், தமிழ் எது வேணாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடைபெற்ற தேர்வுகளுக்கான லிங்க் எல்லாமே ஏற்கனவே ஃப்ரீ டெஸ்ட் வீடியோவாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதில் எவ்வளோ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வீடியோ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்காங்கன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, பர்ஃபார்மன்ஸ் எந்த இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். முதல் கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஃபேக்ஸ். தொலைநோக்கு இயந்திரம், தொலைநகல் கருவி, தொலைநகல் இயந்திரம், தொலைநோக்கு கருவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷன் சி, தொலைநகல் இயந்திரம் அப்படின்றது தான் நமக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் சி. ஃபேக்ஸ் அப்படின்னா என்னது? தொலைநகல் இயந்திரம். அடுத்து 2வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு உரிய தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிறமொழி சொற்களுக்கு உரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க் தலைக்கவசம், முகமூடி, மூக்கு கவசம், முகக்கவசம். சரியான ஆன்சர் மாஸ்க்கு. சரியான ஆன்சர் முகக்கவசம் அப்படின்றது சரியான ஆன்சர். மாஸ்க்கு, முகக்கவசம். அடுத்த கேள்வி பாருங்கள். கோயம்புத்தூர் இதனுடைய மருவை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான மரு என்னது? புத்தூர், கோவை, கோவன், கோடை. இப்போ நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்? கோவை அப்படின்னு சொல்கிறோம். கோயம்புத்தூருக்கான மருவு கோவை. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். கேள்வி எண் 4, ஊர் பெயரின் மருவு எழுதுக. திருச்சிராப்பள்ளி, திருப்பள்ளி, திருவைப்பள்ளி, திருச்சீர், திருச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறோம்? திருச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆப்ஷன் டி. திருச்சிராப்பள்ளிக்கான மருவு திருச்சி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஊர் பெயருக்கான மருவு. கும்பகோணம், மடந்தை, குடந்தை, சிந்தை, கோவில், நகரம். என்ன வரும்? கும்பகோணம். இதுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குடந்தை அப்படின்னு சொல்கிறோம். கும்பகோணம், குடந்தை. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து சரியான நிறுத்தல் குறிகள் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. அடடா எவ்வளவு சிற்பங்கள், அடடா எவ்வளவு சிற்பங்கள், அட்டா எவ்வளவு சிற்பங்கள், அடடா எவ்வளவு சிற்பங்கள். அடடா தான் இதுவும். பட் உங்களுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எங்கெங்கெல்லாம் இது அடடா தான். சரிங்களா? டைப் பண்ணும்போது தப்பு வந்துருச்சு. இந்த எங்கே நிறுத்தல் குறிகள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கேள்விக்குறி வருமா? வராது. கமா வருமா? வராது. முற்றுப்புள்ளி மட்டும் வருமா? வராது. அப்போ அடடா அப்படின் போது ஆச்சரியக்குறி வரணும். அதே போல் எவ்வளவு சிற்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது உணர்ச்சி வாக்கியம். சரிங்களா? அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடடா எவ்வளவு சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நிறுத்தல் குறிகள் அறிதல். எது சரியானது? சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெறுப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கமா எங்கே இருக்குது, அதே போல் நமக்கு ஆச்சரியக்குறி எங்கே இருக்குது, வினாக்குறி எங்கே இருக்குது, முற்றுப்புள்ளி எங்கே இருக்குதுன்னு சரியாக பாருங்கள். நமக்கு முதல்ல முற்றுப்புள்ளி கொடுத்துருக்காங்க, அதே போல் கமா பெயர்களிலும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. அடுத்து பாருங்கள், இங்கே கமா இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, கடைசியில் ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது. போன்றவை குறிப்பிடத்தக்கவை என்ற இடத்துல வினாக்குறி வருமா? வராது. அப்போ இதுவும் தவறு. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெறுப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. முற்றுப்புள்ளி இது கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல கம்மா கொடுத்தாலும் இது வராது. ஓகே. அப்போ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெறுப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. அடுத்து பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். நமக்கு கரெக்டாக எங்கே இருக்குது பாருங்கள். சிரட்டையில் கொட்டாங்குச்சியில் சோற்றை வடித்து நீட்டினான். சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். அகப்பையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். கரண்டியில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான்.
சரியான ஆன்சர் என்னது? சிரட்டையில் மேல் கஞ்சையை வடித்து நீட்டினான். நீத்து பாகம் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நமக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு படிக்கும்போது நீத்து பாகம் அப்படின்றதுக்கு சரியான எழுத்து வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேல் கஞ்சு. நமக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். சரியா? அடுத்து எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. சோலைக்குள்ளே சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. சோலையிலே சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. எது சரியான ஆன்சர் அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் பி, சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். சரிங்களா? சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. அடுத்து கேள்வி எண் 10. பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலம். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான்றது எதிர்காலத்தை குறிக்குது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, எதிர்காலம். அடுத்து விண், கோல், மாலை, மீன் இந்த சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. மீன்வெளி, விண்மாலை, விண்மீன், விண்கோல். நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, விண்மீன். விண்மீன் ஆப்ஷன் சி. அடுத்து பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மலையில் நனைந்தனன். இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, இல்லை கால வலுவா? குமரன் மலையில் நனைந்தனன் அப்படின்னா முடிஞ்சு போன ஒரு விஷயம். அப்போ ஆப்ஷன் ஏ, இறந்த காலம். குமரன் மலையில் நனைந்தனன் அப்படின்றது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து உரைத்த வேர் சொல்லை தருக. உரை, உரைத்து, உறைந்து, உரை. நமக்கு சரியான ஆன்சர் வேர் சொல். அப்போ கட்டளை வாக்கியமாக வரணும். உரைத்த அப்படின்ற சொல்லுக்கு சரியான வேர் சொல்லுறது உரை. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து சரியான வினா சொல்லை தேர்வு செய்க. கேலி சித்திரம் என்றால் யாவை, என்ன, ஏன், எப்படி? கேலி சித்திரம் என்றால் என்னது? என்ன. ஆப்ஷன் ஏ, கேலி சித்திரம் என்றால் என்ன அப்படின்னு வரணும். சரிங்களா? அடுத்து சரியான வினா சொல்லை தேர்வு செய்க. முதல் ஆழ்வார்கள் எங்கு, எப்படி, என்ன, எத்தனை? முதல் ஆழ்வார்கள் என்னன்னு வரணும்? எத்தனை பேர் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் டி, முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால், ஏனெனில், அதுபோல, யாது? குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் என்ன பண்ணும்? அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கேள்வி எண் 17. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. எனவே வருமா, ஆகையால் வருமா, ஏனெனில் வருமா, மேலும் வருமா? ஏனெனில். ஆப்ஷன் சி, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஸ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். ஆகையால், ஏனெனில், அதுபோல, அதனால். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. கொழுந்தாடை, பனையின் கொழுந்து, கரும்பின் நுனிப்பகுதி, புளியின் கொழுந்து, வேம்பின் கொழுந்து. நமக்கு சரியான ஆன்சர் என்ன வரும்? கரும்பின் நுனிப்பகுதி. ஆப்ஷன் சி, கொழுந்தாடை அப்படின்னா என்னது? கரும்பின் நுனிப்பகுதி. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து இலக்கண குறிப்பு. கொள்க, குறைக்க. வினைத்தொகை, பண்புத்தொகை, வியங்கோல், வினைமுற்று, வினையச்சம். சரியான ஆன்சர் அது ஆப்ஷன் சி, வியங்கோல், வினைமுற்று. கொள்க, குறைக்க, வியங்கோல், வினைமுற்று. ஆப்ஷன் சி. அடுத்து இருபொருள் தருக. படி, புத்தகம், பாடுதல், படித்தல், நூல், படிக்கட்டு, படித்தல், புத்தகம், மாடி, படி. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? படி அப்படின்னா ஒன்று படிக்கட்டு, இன்னொன்று படித்தல். படினா படிக்கட்டு, அதே போல் படித்தல். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை அப்படின்னா
நகைனா என்னது? சினம், நவமணிகள், வியப்பு, தங்கம், புன்னகை, ஆபரணம், அப்புறம் மகிழ்ச்சி, வைரம். நமக்கு சரியான ஆன்சர் என்னது? நகைனா புன்னகை சொல்லுவோம். நகைச்சுவை, புன்னகை. நகைனா கழுத்தில் போடக்கூடிய ஆபரணம். அப்போ ஆப்ஷன் சி. நகை, புன்னகை, நகை, ஆபரணம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து இருபொருள் தருக. கூவல், நீர்நிலை, பள்ளம், துவாரம், மூங்கில், அமில், முழுகு, சுங்கம், வரி. கூவல்னா என்ன வரும்? முதல்ல கூவல் அப்படின்னா கூவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நீர்நிலை வரும், அது நமக்கு தெரியும். அதே போல் இன்னொரு பொருள் பள்ளம், பள்ளமாக இருக்கிறது, கூவலாக இருக்கக்கூடியது. அதே போல் நீர்நிலை. இது ரெண்டும் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏவில் இருக்குது. சரியா? ஆப்ஷன் ஏ. கூவல் நீர்நிலை, கூவல் பள்ளம். அடுத்து பொருள் வேறுபாடு அறிக. உலை, உலை. உலைனா என்ன சொன்னோம்? சமைத்தல், பிடரிமயிர், உழைப்பு, சேறு, உலைகளம், கலைத்தல், உலைகளம், கலைத்தல், உயிர் வாழ்தல், கவலை. உலை அப்படின்னா உழைப்பு. அதே போல் உலை அப்படின்னா சேறு. உலை அப்படின்னா சேறு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதே போல் உழை அப்படின்னா உழைத்தல் சொல்லக்கூடியது. அப்போ உழைப்பு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து கேள்வி எண் 25. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்துள்ளதுக. மடு, மடு, மேடு, மடுவானது மேடு பாங்கான நிலம் அருகில் இருந்தது. மடு, மாடு, கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. மடு, ஒரு உழவன் சிறிது நேரம் மடுவை மூட பார்த்தான். இந்த இடத்துல மடு, மூடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மடு, மனு அப்படின்னு பார்க்கும்போது கழனி அருகே, டெக்ஸ்ட்டு கீழே போயிடுச்சா, கழனி அருகே இருந்த மடுவில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். அப்போ எது சரியாக வரும் பாருங்கள். முதல்ல இருக்கிறது தப்பாக இருக்குது. மடுவானது மேட்டுப்பாங்கான நிலம் அருகில் தவறாக இருக்குது. மடு, மாடு, கழனி மடு கரெக்டு. மாடு, கழனி அருகே இருந்த மடுவில் மாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ மடு, மாடு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின அப்படின்றது கரெக்டாக இருக்குது. சரியா? ஸோ 25 வினாக்களில் எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க, புத்தகங்கள் வேணும் அப்படின்றத அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் வந்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 3 புக்காக இருக்கும். ஏதாவது 2 புக்கு வேணும் அப்படின்னா 490, இல்லை 3 புக்ஸ் வேணால் 750 வரும். ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 92 கொஷின் பேப்பர் இருக்குது. சரியா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சும் நியூ டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணியிருக்கோம். டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கேள்விகள் பார்க்கலாம். தேங்க்யூ.